Hi friends, welcome to Sue Smart Workshop. Zip stitching easy methodல எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து 3/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரெண்டு கிளாத் ஜாயின் பண்ணிட்டு. ஸோ ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் ஜிப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டிச்சிங்கை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அயன் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஜிப்பு வந்து சென்டர் நம்ம ஸ்டிச்சிங் எங்கே போட்டிருக்கோ அந்த இடத்துல ஜிப்பர் வர்ற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஜிப்பர் கரெக்டாக பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாட்டம்லேயும் ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட் சைட்ஸில் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ரெகுலராக. இப்போ வந்து இந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது காட்டன் கிளாத்ன்றதுனால ஈஸியாக இருக்குது எனக்கு ஸ்டிச்சிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு. சிந்தட்டிக் இல்லை நெட்டட் கிளாத்துனா நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஸ்டிச்சிங் ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால தான் இந்த ஸ்டிச்சிங் ரிமூவ் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் பெருசாக ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். பாருங்க, ஜிப்பர் ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.